தூதுவனாய் கொடுப்பேன் நான் அவர் பணிக்காய் எரிப்பேன் நான் ஊழியத்தாய் ஜெபிப்பேன் நான் ஊழியத்தாய். எல்லாம் நல்லா கை தூக்கிக்கோங்க. வீடியோஸ் கவனி உங்களுக்கு நீங்களே நல்ல ரெண்டு கை தூக்கிக்கோங்க. வெரி குட், சூப்பரா பாடிட்டீங்க. இன்னொரு பாடல் கற்றுக்கலாமா? அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளா. அற்புதமான வெற்றி அற்புதமான பொருளா. அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளா. கையில் எடுத்து சிம்சோன் கொன்றான் ஆயிரம். சிம்சோன் கொன்றான் ஆயிரம். கவலும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். கவலும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். அற்புதமான வெற்றி அற்புதமான பொருளா. அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளா. அற்புதமான வெற்றி அற்புதமான பொருளா. அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளா. சிங்கத்திபானை கையில் எடுத்து கிதியோன் பெற்றான் வெற்றி. கிதியோன் பெற்றான் வெற்றி. இயேசுவை நம்பி வாழ்ந்திடும்போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவார். இயேசுவை நம்பி வாழ்ந்திடும்போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவார். அற்புதமான வெற்றி அற்புதமான பொருளா. அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளா. அற்புதமான வெற்றி அற்புதமான பொருளா. அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளா. பாட்டு ஈஸியா இருக்கா? அற்புதம்னா என்ன? அற்புதம்னா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அதிசயம்னா என்ன? இப்போ டாக்டர் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க ஒரு வருஷத்துக்கு மேலே உயிரோடவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறது மூலமா அவங்க 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அப்போ அது நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதுதான் என்னது? அற்புதம் அதிசயம். நடக்காத ஒன்று நடந்துச்சுன்னா அது என்னது? அற்புதம் அதிசயம். உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லும் போது தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, உடனே அக்கா எனக்கு தெரியல இது எப்படி நீங்க கேட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, சொல்லி தருவேன். ஓகேவா? இந்த பாட்டு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஸ்டின் கேட்பேன். டவுட் இருக்கா? தாடை எலும்பு தெரியுமா? தாடைனா எங்க இருக்கு? உங்க முகத்துல தான் இருக்கு. கண்டுபிடிங்க. தாடைனா எந்த இடம்? இந்த இடம். இது பேர் என்னது? தாடை எலும்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிம்சோன் ஒரு அண்ணா இருக்காங்களா? 2வது லைன் பாருங்க. ஃபர்ஸ்ட் போட்டுருக்கா, அதுல 2வது லைன் பாருங்க. சிம்சோன் இருக்கா? சிம்சோன் அண்ணா பத்தி அப்புறமா ஒரு கதை வரும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம எத்தனை பேர் இதுல கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சிம்சோன் அண்ணா இருக்கு. அதுக்கப்புறம் யாரு பேர் கொடுத்துருக்காங்க? கண்டுபிடிங்க. 4வது லைன்ல யாரு பேர் இருக்கு? தாவீது இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் கண்டுபிடிக்கணும். அந்த 2 போட்டதுக்கு அப்புறம் தான் இருக்கு. கண்டுபிடிங்க. 2 பேர் இருக்கு. கிதியோன். அதுக்கப்புறம் கோலியாத் எங்க இருக்கு? வெரி குட். வேற இன்னும் ஒருத்தர் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருக்கோம் அவங்கள பார்த்தீங்கன்னா. வெரி குட். ஃபர்ஸ்ட் யார் பேர் இருக்கு? சிம்சோன் இருக்கு, தாவீது இருக்கு, கிதியோன் இருக்கு, ஏசாவை பத்தி 4 இருக்கு. அப்போ இது எத்தனை கதை வரும்? 3 கதை வரும். தாவீது கோலியாத்து ஒரே. தாவீது கோலியாத்து கதை யாருக்கெல்லாம் தெரியும்? தாவீது கோலியாத்து கதை தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? சரி, அந்த கதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கருத்து யாரெல்லாம் சொல்லுவீங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்த்து சத்தமா சொல்லிடலாமா? கருத்து
ஆக்ஷனோட சொல்லுங்க. ஜெயிப்பவன். வெரி குட். நீங்களும் விபிஎஸ்ல பண்ணிக்கோங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்ததே கிடையாது. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே விபிஎஸ்க்கு வந்திருக்கேன்னு சொல்கிறவங்க மட்டும் எழுதிக்கோங்க. போன வருஷம் நான் வந்தது கிடையாது. இந்த வருஷம் தான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். போன வருஷம் அதான் கேக்கு. போன வருஷம் நான் இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. இந்த வருஷம் தான் புதுசாக வந்திருக்கேன். வெரி குட். இப்போ பாட்டு பக்கலாட்டி வச்சுக்கோங்க. போன வருஷம் வந்த பிள்ளைங்க இருக்கீங்களா? அவங்க என்ன பண்ண தெரியுமா? இவங்களுக்கு டக் கிளாப் பண்ணணும். வாத்து கிளாப் போன வருஷம் சொல்லி கொடுத்தேனா? வாத்து கிளாப். ஓகேவா? கீழே இருக்கவங்க என்ன கிளாப் பண்ணணும்? டக் கிளாப் பண்ணி உங்களை வெல்கம் பண்ணணும். எல்லாரும் பாட்டு புக்கு கீழே வச்சுக்கோங்க. ஓகேவா? கீழே இருக்க பிள்ளைங்க மட்டும் சத்தமா கிளாப் கிளாப். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். வெரி குட். இப்போ இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கீங்க. அங்க போன வருஷம் வந்திருக்கா. அப்ப அவங்களை வெல்கம் பண்ணுங்க. ஏன்னா கிளி பார்த்துருக்கீங்க. கிளி எப்படி சத்தம் கொடுக்கும்? நீங்க என்ன என்ன கிளாப் பண்ண? கிளி கிளாப் பண்ண. நல்லா பண்ணுங்க. 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, இப்பெல்லாம் அப்படி கீழே உட்காந்துக்கோங்க. இங்க இருக்க டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுவாங்க. சரியா? டீச்சர்ஸ்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? ஓகே. புதுசா வந்தவங்களுக்காகவும் பழசா வந்தவங்களுக்காகவும் சத்தமா நாங்க 4 பேர் சேர்ந்து ஹல்லேலூயா சொல்லுவோம். சரியா? யார் சத்தமா சொல்றா நீங்க கண்டுபிடிப்பீங்களா? 1 2 3 ஸ்டார்ட். ஹல்லேலூயா. 1 2 3 ஸ்டார்ட். ஹல்லேலூயா. ஓகே, ஹல்லேலூயானா என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்தோம்? தேவனுக்கு. அப்ப நீங்க வந்தது யாருக்கு மகிமை? எங்களுக்கு மகிமையா? இயேசுவுக்கு மகிமையா? யாருக்கு மகிமை? கேட்கவே இல்ல. உங்க அம்மா ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மா கிட்ட தூர போமா. எனக்கே அத்தனை வேலை இருக்கு. கத்துவீங்களா? கத்த மாட்டீங்களா? கத்த மாட்டீங்கன்னா கத்தி எங்க அம்மா அடிவாங்க. நீங்களா கத்துவீங்களா? உண்மையே சொல்லணும். யார் வீட்டுல நீ காலையில அடி வாங்குனீங்க? ரொம்ப நல்ல பிள்ளைங்களா? நேத்து யாரும் அடி வாங்குனீங்க? அடி வாங்குற பிள்ளைங்களா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சோம். எல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து வாட்டர் கிளாப் பண்ணிடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். இப்போ என்ன பண்ண போறோம்னா, பெரிய பிள்ளைங்க இருக்கீங்களா? 3rd 4th 5th பிள்ளைங்க மட்டும் முன்னாடிங்களா? 3rd 4th 5th கேர்ள்ஸ் மட்டும். 3rd 4th 5th அப்படியே அந்த சைடு ஒரு ரவுண்ட் போடுங்க. பாய்ஸ் 3rd 4th பாய்ஸ் எல்லாருமே அப்படியே ஒரு ரவுண்ட் போடுங்க. ஓகேவா? உங்களோட பாட்டு புக்கை நீங்க தான் வச்சுக்கணும். நீங்க என்ன கிளாஸ்? நீங்க
இல்லை பிரிசியை வர சொல்லுங்க.